ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஃபரீடா. இந்த வீடியோவில் ஜூலை 2021 இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் நியூஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். Important national news. Center unveiled Asia's longest and world 5th longest high-speed track. So ஏசியாலே ரொம்ப பெருசு அண்ட் வேர்ல்டில் 5th longest ஹை ஸ்பீட் ட்ராக் எங்கே வரப்போகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பித்தம்பூரில் வரப்போகுது. ஸோ பித்தம்பூர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா காரோட ஸ்பீட் டெஸ்ட்டெல்லாம் இதில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹை ஸ்பீட் ட்ராக். ஸோ இது ஏசியாவில் லாங்கஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இடம்னா பித்தம்பூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். அண்ட் இது ஏசியாவில் எத்தனாவது லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏஷியாவில் இது 5th longest அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இனாக்ரேட் என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ் போர்ட்டல். ஸோ என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டலை யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அண்ட் இது எதுக்காக உள்ளனா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்காக உள்ளது. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்காக லான்ச் பண்ண போர்ட்டலோட நேம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட் இல்லைன்னா இந்த என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட் யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ஃபோர்சிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா, அதுக்காக உருவாக்கப்பட்டது. அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதோட பாலிசியை பார்க்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும் தான் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதை டெவலப் பண்ண டிபார்ட்மெண்ட் யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். Next, Union Minister N.S. Thomer unveiled crop insurance awareness campaign for Fasal Bima Yojana. So Fasal அப்படின்னாலே இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நரேந்திர சிங் தோமர் யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அவர் இந்த ஃபாசல் பீமா யோஜனா பற்றினா ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது யாருக்காகன்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ கிராப் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸுக்காக உள்ளது. இதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கலாம். 95,000 crore அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட் இம்பார்ட்டன்ட், 95,000 crore. ஸோ இதோட அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான கேம்பெயினை இனிஷியேட் பண்ணது யாருன்னு கேட்கலாம். ஸோ நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிலீசஸ் ரிப்போர்ட் ஆன் UDISC 2019-20 for ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ UDISC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் படிக்கணும். யுனைடெட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். ஸோ யுனைடெட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ். ஸோ இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு சர்வே ரிப்போர்ட்டு தான் இந்த ரிப்போர்ட். அண்ட் இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் போக்ரியால். அண்ட் இந்த ரிப்போர்ட்டில் எதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி, பீப்புள் டீச்சர் ரேஷியோவை பற்றி, கேர்ள்ஸ் பிரைமரியிலேருந்து ஹையர் செகண்டரிக்கு எவ்வளோ என்ரோல்மெண்ட் ஆயிருக்காங்க, ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றியுமே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் போக்ரியால். அண்ட் இதோட பேர் UDISC அப்படின்னா என்னென்னா யுனைடெட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு CBSE இன்ட்ரடியூஸ் ஃபினான்சியல் லிட்ரஸி டெக்ஸ்ட் புக் ஃபார் கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் 6 CBSE ஸ்கூலில் படிக்கக்கூடிய கிளாஸ் 6th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்சியல் ஒர்க் புக் அப்படின்னு ஒரு புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த போர்டு என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அண்ட் இது யாரு கூட அவங்க டைப் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா இந்த லிட்ரஸி டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது CBSEயில் எந்த கிரேடுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு. அண்ட் இது யார் கூட டைப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ நம்மளோட நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த புக்கை கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஃபினான்சியலை பற்றி எல்லா கான்செப்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை லான்ச் பண்ணது நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் போக்ரியால். Next, Defense Minister initiate project to set interactive virtual museum of countries gallantry award winners. ஸோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கேலண்ட்ரி அவார்டு கொடுத்தாங்க. டோட்டலாக 144 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் வின்னர்ஸோட ஒரு மியூசியம் விர்ச்சுவல் மியூசியம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செட்டப் பண்ணது யாருன்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ கேலண்ட்ரி அவார்டு அப்படிங்கும்போது அது டிஃபென்ஸ் ரிலேட்டடான டேப். ஸோ அந்த வீர செயல்களுக்காக தான் இது கொடுப்பாங்க. ஸோ அப்போது அந்த மியூசியம் லான்ச் பண்ணது யார் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் இந்தியா ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் காம்ப்ளெக்ஸட்
completed 6 years. ஸோ டிஜிட்டல் இந்தியா ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா July 1, 2015. இப்போ July 1, 2021 ஆயிடுச்சு. ஸோ நியர்லி 6 year ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக 6 year ஆயிடுச்சு. ஸோ அந்த 6 years கம்ப்ளீஷனை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னா டிஜிட்டல் இந்தியா லான்ச் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்கலாம், 6 years. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம், July 1, 2015. யார் லான்ச் பண்ணனான்னு கேட்கலாம், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் லான்ச்ட் 6 டெக்னாலஜி இன்னோவேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னோவேஷன் பிளாட்ஃபார்முக்காக ஒரு 6 டெக்னாலஜி இன்னோவேஷன் பிளாட்ஃபார்மை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பிரகாஷ் ஜவடேகர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பிரகாஷ் ஜவடேகர் யார் அப்படின்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டர் தான் பிரகாஷ் ஜவடேகர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 6 டெக்னாலஜி இனோவேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியெல்லாம் குளோபல் லெவலில் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் எத்தனாவது பிளேஸில் இருக்கணும், 43rd பிளேஸில் இருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவை வந்து இப்படி ஒரு 6 டெக்னாலஜி இனோவேஷன் பிளாட்ஃபார்மை வந்து நம்மளோட பிரகாஷ் ஜவடேகர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பிரகாஷ் ஜவடேகர் யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் and public enterprises. President laid foundation stone for Ambedkar Memorial and Cultural Center in Lucknow. ஸோ அம்பேத்கரோட தாட்டை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும், அவரோட ஐடியாலஜி இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் மெமோரியல் அண்டு கல்ச்சுரல் சென்டரை வந்து லக்னோவில் திறந்திருக்காங்க. ஸோ லக்னோ அப்படிங்கும்போது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இதில் இனிஷியேட் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷனை போட்டது யாருன்னா நம்மளோட பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, அம்பேத்கரோட அந்த ஐடியாலஜியை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் மெமோரியல் அண்ட் கல்ச்சுரல் சென்டரை உத்தரப்பிரதேஷில் லக்னோவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணது பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த். Next, RCA plan to construct world 3rd largest cricket stadium in Raipur, ஜெய்ப்பூர். ஸோ RCA அப்படின்னா ராஜஸ்தான் கிரிக்கெட் அகாடமி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டுலே 3rd பிக்கஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ஜெய்ப்பூரில் கெட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது 3rd லார்ஜஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் என்னென்னு தெரியணும், செகண்ட் லார்ஜஸ்ட் என்னென்னு நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம், இல்லைன்னா அதோட இன்னொரு பேர் வந்து மொச்சிரா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் இன் வேர்ல்ட். அண்ட் செகண்ட் இருக்கிறது மெல்போர்ன் ஸ்டேடியம் அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியா இருக்குது. இப்போ தேர்டாக தான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே செட்டப் ஆக போகுதுன்னா ராஜஸ்தானில் செட்டப் ஆக போகுது. ஸோ 3 ஸ்டேடியமும் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆர் மொச்சேரா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில். செகண்ட் ஸ்டேடியம் மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம், இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அண்ட் தேர்டு வந்து ஜெய்ப்பூரில் கெட்ட போகிறது. ஸோ ஜெய்ப்பூர் அப்படிங்கும்போது அது ராஜஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் நிப்புன் பாரத். ஸோ நிப்புன் பாரத் அப்படின்னா என்னென்னா அதோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கணும், நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. ஸோ இது வந்து எஜுகேட்டட் ரிலேட்டடான ஒரு லிட்ரஸி ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். ஸோ இதை லான்ச் பண்ணது எஜுகேஷன் ரிலேட்டடுங்கும்போது அது எஜுகேஷன் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருப்பார். நம்மளோட யூனியன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னா நிப்புனோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ நிப்புன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிப்புன் பாரத் எஜுகேஷன் ரிலேட்டடானது, லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ரீட் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஸோ இதை லான்ச் பண்ணது நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால். இ-சஞ்சீவினி கம்ப்ளீட் 7 million கன்சல்டேஷன். ஸோ இ-சஞ்சீவினி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இது என்னன்னா இந்த COVID-19 பேண்டமிக் டைமில் டாக்டரோட கன்சல்டன்ஸை டெலி சர்வீஸ் மூலமாக எடுத்துக்கிறது தான் இந்த இ-சஞ்சீவினி போர்ட்டல். ஸோ இது மூலமாக 7 million பீப்புள் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இது லாஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நேஷ்னல் லாக்டவுன் போட்டாங்களே அந்த டைம் தான் இந்த இ-சஞ்சீவினி போர்ட்டல் அப்படிங்கிறத
ஒன்று லான்ச் பண்ணாங்க நம்மளோட யூனியன் கவர்மெண்ட். எதுக்காகனா அந்த பேண்டமிக் டைமில் வந்து பீப்புள் வந்து ஈஸியாக டாக்டர்கிட்ட டெலி சர்வீஸ் மூலமாக பேசிக்கலாம், அதுக்காக தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அது வந்து 7 மில்லியன் கன்சல்டேஷனை கிராஸ் பண்ணிட்டு. Next, India joins G20 OECD Tax Framework Deal. So, OECD na Organization for Economic Cooperation and Development, and G20 countries அப்படிங்கும்போது developing countries ஓட ஆர்கனைசேஷன் G20 countries. ஸோ அதில் நம்ம இந்தியாவும் மெம்பராக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் டீல் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சோசியல் நெட்வொர்க்கிங் மீடியா இருக்கும் அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி கூகுள், அமேசான், இவங்கெல்லாம் என்னென்னா பெரிய கம்பெனிஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட டேக்ஸையும் நம்ம அவங்கவுங்க கண்ட்ரிக்கே கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த டேக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் டீல். ஸோ இந்த டீலில் இப்போ இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. G20 OECD டேக்ஸ் ஃப்ரேம்ஒர்க் டீலில் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் கூகுள், அமேசான், ஃபேஸ்புக்கில் இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் ஈக்குவல் டேக்ஸ் வந்து போடுறது தான் இந்த டேக்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ OECD ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் கோவிட் குருகுல். ஸோ குருகுல் அப்படிங்கும்போதே குருகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம படிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் குருகுலம். ஸோ அதே தான் இதுவும் குருகுல் அப்படிங்கிறது கோவிட் ரிலேட்டடான வீடியோ சீரீஸை வந்து ஹெல்த் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் போய் அந்த வீடியோஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த கோவிட் குருகுல். ஸோ கோவிட் குருகுலை லான்ச் பண்ணது யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருக்குது மன்சுக் மண்டவியா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு DPIIT inaugurates the project on open network for digital commerce. ஸோ ஓப்பன் நெட்வொர்க் ஆர் டிஜிட்டல் காமர்ஸ்க்காக DPIIT வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இன்னும் யார் சேர்ந்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்களும் சேர்ந்து தான் இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இந்த டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணுறது வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணவங்க யாரெல்லாம்னு கேட்கலாம். ஸோ டிபிஐஐடினா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு KVIC ப்ராஜெக்ட் போல்ட் இனிஷியேட்டிவ் டு பூஸ்ட் ட்ரைபல் இன்கம். ஸோ போல்ட் அப்படின்னா என்னென்னா பாம்பு ஓயாசிஸ் ஆன் லேண்ட்ஸ் இன் ட்ராட். ஸோ இது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ராட்டெல்லாம் கம்மி பண்ணணும். ட்ராட்னா வறட்சி. ஸோ வறட்சியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாம்பு ட்ரீஸை வந்து நடப்புறாங்க. பாம்புனா மூங்கில்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூங்கில் ட்ரீஸ் எல்லாம் நட போகிறாங்களாம். ஸோ இதை தொடங்குறது யாருன்னா KVIC அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். இவங்க தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கே வரப்போகுதுன்னா ராஜஸ்தானில் தொடங்குறாங்க. ராஜஸ்தானில் வந்து 25 சாப்ளிங்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நடப்புகிறாங்க. அந்த பேம்பு சாப்ளிங்கை வந்து நடப்புகிறாங்களாம். ஸோ 5000 சாப்ளிங்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நடப்புகிறாங்களாம். கிட்டத்தட்ட 16 ஏக்கர்ஸ் பிளேஸில் வந்து இதை வந்து நடப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போல்டு அப்படிங்கிறது லான்ச் பண்ணது KVIC. ஸோ இது வந்து டெசர்டிஃபிகேஷன், அந்த ட்ராட் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இந்தியாவை வந்து வளமையாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் இது மூலமாக ட்ரைபல் பீப்புளோட இன்கமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ போல்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பாம்பு ஓயாசிஸ் ஆன் லேண்ட்ஸ் இன் ட்ராட். ஸோ இதுக்காக பாம்பு ட்ரீஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா அஸ்ஸாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 5000 சாப்ளிங் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டாக ராஜஸ்தானில் இதை நட்டு தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜாவ்டேக்கர் இனாக்ரேட் விர்ச்சுவல் இந்தியா பவிலியன் அட் 74th Cannes ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ பவிலியன் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டேம். ஸோ அதுதான் பவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் இந்தியா பவிலியனை வந்து 74th Cannes ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் பிரகாஷ் ஜாவ்டேக்கர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எத்தனாவது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு கேட்கலாம், 74th. ஸோ அதில் இனாக்ரேட் பண்ணது எதை இந்தியாவோட விர்ச்சுவல் பாவிலியனை. அண்ட் இது இனாக்ரேட் பண்ணது யாருன்னா யூனியன் ப்ராட்காஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜாவ்டேக்கர்.
Next, common eligibility test for job aspirant across country from early 2022. ஸோ காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாகவே சேம் டெஸ்ட் காமனாக ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதில் கிளியர் பண்ணுறவங்க அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸாம் எழுதலாம். ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் தான். இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஐபிபிஎஸ் பிஓக்கு தனியாக, கிளர்க்குக்கு தனியாக அப்படின்னாலும் எழுதுகிறோம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு தனியாக ப்ரிலிம்ஸ் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டோட்டலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் அண்ட் அதர் மார்க் ஸ்கோர் வச்சு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து 2020 ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் 2022 ஸ்டார்டிங்லேயே கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ண போகிறது என்ன, நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ சிஇடி ஃபுல் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங். அண்ட் எக்ஸாம் எப்போ வைக்க போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில், ஸோ 2022. அண்ட் இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ண போகிறது என்ன, நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. கவர்மெண்ட் கிரியேட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ இது என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் புதுசாக ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன்னு. இது எதுக்குன்னா எல்லாத்துலேயுமே நம்ம கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுலேயும் நம்ம கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், எல்லாமே கோஆப்ரேட்டிவ் ஒர்க்காக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை, புது மினிஸ்ட்ரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ உருவாக்கப்பட்ட புது மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு நியூ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இது முன்னாடி யாருக்கு கீழே இருந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே இருந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ பப்ளிக் என்டர்பிரைசஸை எடுத்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஃபஸ்ட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருந்ததுன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ அது எதுக்கு கீழே வருதுன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கன்ஸ்டிடியூட் 25 மெம்பர் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி சென்டர் வந்து 25 மெம்பர்ஸ் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு 2 சேர்மன் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா டால்மியா பாரத் குரூப்போட சிஎம்டி புனித் டால்மியா அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்டோட எம்டி ஜான்வர். இவங்க 2 பேரும் தான் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டோட அந்த கமிட்டியோட சேர்மனாக அப்பாயின்மெண்ட்டாக பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு கமிட்டி நியூஸ். ஸோ சென்ட்ரல் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸோட அந்த கமிட்டி, அந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கமிட்டிக்கு 2 சேர்மன் யாரெல்லாம்னா புனித் டால்மியா அண்ட் ஜான்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. CBIC unveiled online fling of unauthorized economic operator T2 T3. ஸோ சென்ட்ரல் போர்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸுக்கு கீழே என்ன வருதுன்னா இந்த ஆத்தரைஸ்டு எக்கனாமிக் ஆப்ரேட்டர் T2 அண்ட் T3 அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம T2 T3 அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸோட சேர்மன் யாருன்னா அஜித் குமார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. KVIC made trademark registration in Bhutan, UAE, Mexico. ஸோ KVIC அப்படின்னா கார்டி அண்ட் வில்லேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். அவங்க வந்து அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பூட்டான், யுனைடெட் அரப் எமிரேட் அண்ட் மெக்சிகோ கூட வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம KVIC ப்ராடக்ட்டுக்கு வந்து 6 கண்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த கண்ட்ரிஸ் எல்லாம்னா ஜெர்மனி, UK, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனா, யூரோப்பியன் யூனியன். ஸோ இந்த 6 கண்ட்ரிஸ் கூட இப்போ பூட்டான், யுனைடெட் அரப் எமிரேட், மெக்சிகோ அப்படிங்கிற இன்னும் 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து டோட்டலாக இப்போ KVIC எத்தனை கண்ட்ரீஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 9 கண்ட்ரீஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு கல்ஃப் கண்ட்ரியாக ரெஜிஸ்டர் ஆன கண்ட்ரி எதுனா யுனைடெட் அரப் எமிரேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம KVIC அந்த ட்ரேட்மார்க்கான அப்ளிகேஷன் எத்தனை கண்ட்ரீஸில் போட்டிருக்கோம், 40 கண்ட்ரீஸில் போட்டிருக்கோம். அதுலேருந்து எந்த ஒரு அப்ரூவலும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ KVIC இப்போ அதோட ட்ரேட்மார்க் எத்தனை கண்ட்ரியில் ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்குன்னா 9 கண்ட்ரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ KVIC ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அது வந்து ட்ரைபல் பீப்புள் உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் எத்தனை கண்ட்ரியில் ரெஜிஸ்டர்
ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆகாமல் இருக்குன்னா 40 கண்ட்ரீஸில். ஸோ எந்த கல்ஃப் கண்ட்ரி ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணிச்சுன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் கண்ட்ரீஸ்னு ஒன்ஸ் போர் சொல்கிறேன். ஜெர்மனி, யூகே, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனா, யூரோப்பியன் யூனியன் இவங்களாம் ஃபஸ்ட்டே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ரூவ் பண்ணது பூட்டான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் மெக்சிகோ. உத்தர் பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் அன்வில்ஸ் நியூ பாப்புலேஷன் பாலிசி 2021 to 2030. ஸோ உத்தர் பிரதேஷ் தான் நம்மள ஹையஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இப்போ நம்ம இந்தியாவில். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ பாப்புலேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை வருஷம், ஒரு டீகேடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக 10 இயர்ஸுக்கு, இப்போ தொடங்கி 2030 வரை அப்படின்னு ஒரு 10 இயர்ஸுக்கு இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் அவங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2026க்குள்ளே அவங்களோட அந்த பாப்புலேஷன் பர்த் ரேட்டை வந்து 2.1% கம்மி பண்ணணும்னு, அதே மாதிரி 2030 வந்து 1.9% கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷில் வந்து 2 பிள்ளைங்களுக்கு மேலே ஒரு பேரண்ட்ஸ் வந்து பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அண்ட் அவங்க வந்து எந்த ஒரு எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் முடியாது அப்படிங்கிற ரூல்ஸே வந்து உத்தரப்பிரதேஷில் போட்டிருக்காங்க. ஸோ நியூ பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறத வந்து 10 இயர்ஸுக்கு கொண்டு வந்த ஸ்டேட் எதுனா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட டார்கெட் 2026க்கு 2.1% அண்ட் 2030க்கு வந்து 1.9%. இந்தியா எய்ம்ஸ் டு டார்கெட் ஓவர் 100 பில்லியன் ப்ளூ எக்கனாமி. ஸோ ப்ளூ எக்கனாமி அப்படிங்கும்போதே நம்ம கடல் சார்ந்த பொருட்கள், ஸோ மீனாக இருக்கட்டும், வேறு முத்து அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நம்மளோட எக்கனாமியில் வந்து 100 பில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எந்த மிஷனுக்கு கீழே வருதுன்னா டீப் ஓஷன் மிஷனுக்கு கீழே வருது. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலான்னா இந்த டீப் ஓஷன் மிஷனுக்கு கீழே ப்ளூ எக்கனாமிக்கு இந்தியா செட் பண்ணியிருக்க டார்கெட் எவ்வளோன்னு கேட்கலாம். 100 பில்லியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 110 பில்லியன் அண்ட் டார்கெட் வந்து 100 பில்லியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் டு கம் அப் இன் பாட்னா. ஸோ பாட்னா பீகாரில் இருக்குது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு இப்போ டால்ஃபின் ரிசர்ச் அப்படிங்கும்போது டால்ஃபின் வந்து இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷீஸாக இருக்குது. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டால்ஃபின் ரிசர்ச் சென்டர் வந்து கொண்டு வராங்க. எங்கன்னா பாட்னாவில். ஸோ இது வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. பாட்னா பீகார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பாட்னாவில் எந்த ரிவர்னு கேட்கலாம். கங்கா ரிவர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லடாக் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% ஃபஸ்ட்டு டோஸ் கவரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% வேக்சினேஷன் எந்த யூனியன் டெரிட்டரினா லடாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வில்லேஜ் எதுன்னு கேட்கலாம். வேயன் வில்லேஜ், அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஃபஸ்ட்டு சிட்டி புவனேஸ்வர் அண்ட் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி லடாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸ் ஜாயின்ட் வித் சோனி இந்தியா to host national level hackathon Samvedan 2020. ஸோ ஐஐடி மெட்ராஸும் சோனி இந்தியாவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நேஷ்னல் ஹேக்கத்தான் வைக்கிறாங்க, சம்வேடன் 2021. ஸோ சம்வேடன் அப்படின்னா அந்த ஹேக்கத்தான் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதில் பெஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த சாம்வேதான். ஸோ இது யாரெல்லாம் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் சோனி இந்தியாவும் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அன்வீல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கான ரிசர்ச் அண்ட் எக்ஸலன்ஸ் சென்டர் எங்கே வரப்போகுதுன்னா குஜராத்தில் வரப்போகுது. ஸோ இது இனாக்ரேட் பண்ணது யாருன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் என்ன வரப்போகுதுன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நார்கட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எங்கே வருதுன்னா குஜராத்தில் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ஐசிஎல் இன்ட்ரடியூஸ் ஃபஸ்ட் எவர் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் ஹிமாலயன் யாக்ஸ். ஸோ யாக்குன்னா எருது அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாலயன் யாக் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த யாக்ஸுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக யாக்ஸுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்தது இவங்க தான். யாருன்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ எங்கே இருக்கக்கூடியதுக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடியதுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யாக்குக்கான இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ஃபஸ்ட்டாக கொடுத்த கம்பெனி எதுனா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். அண்ட் அந்த யாக்ஸ் எங்கே உள்ளதுன்னா அருணாச்சல் பிரதேஷில் உள்ளது.
NTPC installed India's largest solar park at Ran of Kutch. ஸோ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சோலார் பார்க் எங்கே வரப்போகுதுன்னா ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இதை செட்டப் பண்ண போகிறது யாருன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ இது எதோட எய்மை இவங்க இதை செட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட டார்கெட் இருக்குது 475 GW in 2030 அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் இயர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இயரை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த லார்ஜஸ்ட் சோலார் பார்க்கை வந்து குஜராத்தில் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி என்டிபி வந்து லார்ஜஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா சிம்ஹாத்ரி தெர்மல் பவர் பிளான்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது, அங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட்டு சோலார் பார்க்குன்னு கேட்டால் அது ரான் ஆஃப் கட்ச் குஜராத். அதே இது லார்ஜஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சிம்ஹாத்ரி ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெகநாத் புரி ராத் யாத்ரா பிகன். ஸோ ஜெகநாத் ராத் யாத்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ இது எங்கே தொடங்கியிருக்குன்னா ஒடிஷாலேருந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ ஜெகநாத் டெம்பிள் ஒடிஷாவில் இருக்குது. ஸோ அங்கேருந்து போகிறது இந்த ஜெகநாத் யாத்ரா. ஸோ இந்த ஜெகநாத் யாத்ரா எங்கே நடக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஒடிஷா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஷாத் பீச் இந்த குச்சி நியூ இயர். ஸோ குச்சி நியூ இயராக தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஷாதி பீச். ஸோ இதுவும் எங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா குஜராத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரான் ஆஃப் கட்ச் குஜராத்தில் இருக்குன்னு தெரியும். ஸோ குச்சி நியூ இயர் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா குஜராத். அதோட இன்னொரு பேர் தான் ஆஷாதி பீச் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Cabinet approves continuation of CSS for development of infrastructure facilities for judiciary for further 5 years till March 2026. So March 2026 வர ஜுடிஷியரை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஜுடிஷியரிக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான கண்டினியூஷனை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க தான் ஜுடிஷியரிக்கு ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அகெயின் அதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எத்தனை வருஷத்துக்குனா 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்படிங்கும்போது 2026 வர அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினெட் அப்ரூவ்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் நேஷனல் ஆயுஷ் மிஷன். ஸோ சேம் தான் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு படித்தது ஜுடிஷியரிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ் மிஷனுக்கும் சேம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க 2026 வர. நெக்ஸ்ட்டு யூனியன் கேபினெட் அப்ரோஸ் ஹைக் இன் டியர்னஸ் அலோன்சஸ் ஃப்ரம் 70% to 28%. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான டிஏ வந்து நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ப்ரீவியஸாக 70% இருந்து இப்போ 28% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா July 1, 2021 இது வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கான டிஏ எதுலேருந்து எது வரை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 70%லேருந்து 28% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஹேஸ் எமர்ஜ் வேர்ல்டு லீடர் இன் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ எனர்ஜி டிரான்சிஷனில் டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு கீழே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத்னா செல்ஃப் ரிலையன்ஸ் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத்னாலே தன்னார்வ தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு கீழே தான் செல்ஃப் ரிலையன்ஸ் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து எனர்ஜி டிரான்சிஷனில் டாப்பில் இருக்கோம். ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கும்போது நம்ம கோல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எனர்ஜியை வந்து இப்போ விண்ட் ஃபார்ம், சோலார் ஃபார்ம், ஹைட்ரஜன் எனர்ஜி இப்படியெல்லாம் மாற்றிருக்கோம். ஸோ அதுதான் எனர்ஜி டிரான்சிஷன். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இப்போ இன்னொரு ஃபார்ம் நம்ம கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் நம்ம தான் சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் 450 GW நம்மளோட டார்கெட் எப்போனா 2030 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.